வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், கனரா பேங்க்ல இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பத்தி தாங்க. இந்த பிப்ரவரி 2024ல நீங்க கனரா பேங்க்ல ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அது அவைலபிளா இருக்கா? அந்த என்ன டென்யூர், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன? அண்ட் நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன், இது மாதிரி எல்லா தகவலும் நம்ம இதில டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது ஐஓபியோட ஸ்பெஷல் எஃப்டி பற்றி போட்டிருந்தேன். அண்ட் அதில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கனரா பேங்க் பற்றி போடுங்க சிஸ்டர்னு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்ப எந்தெந்த பேங்க்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தராங்கன்றதை பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, உங்கள் பேங்க்கில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதாவது என்ன டென்யூருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இது மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஓ போடுறப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் மற்ற பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், கோல் ஷீட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இந்த எஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது சோவரின் கோல்ட் பாண்ட் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது பிப்ரவரி 16, 2024 வரைக்கும் நீங்கள் வாங்க முடியும், போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்ஸ்லேயோ. அண்ட் அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு நான் ஐ பட்டனில் இல்லைனா என் கார்டில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கனரா பேங்க்கில் ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் டெபாசிட் டைப் லம்சம், ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லம்சமாக ஒன் டைமாக அதிகமான பணம் நம்மகிட்ட இருக்குது, அதை கட்டிட்டு அதுலேருந்து வட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மாதம் கட்டுறதுக்கு ரெக்கரிங் டெபாசிட்னு வேறு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் லம்சம் அமௌண்ட் நம்ம கட்டி சேரலாம். அண்ட் இதில் இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர், டெபாசிட் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 444 டேஸ், 444 நாட்கள். அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமமாக 2 கோடி ரூபாய்க்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அண்ட் நீங்கள் சீனியர் சிட்டிசன், 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட உங்களுக்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது, கொடுத்துக்கலாம். லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் 90% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ், அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குதோ ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அதில் 10% டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. டிடிஎஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லிமிட். அதாவது இப்போ ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எல்லா டெபாசிட்ஸும் சேர்த்து வட்டி 40,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னாலும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னாலும் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். அது உங்களுக்கு பேங்க்லேயே கைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிமிட்டை தாண்டி இருக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில் 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அடுத்தது நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதுக்கான பே அவுட் ஆப்ஷனை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாதம் வட்டி வேணுமா, 3 மாதத்துக்கு ஒரு தடவையா, இல்லை மெச்சூரிட்டி அப்போ வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும் போதே சூஸ் பண்ணி கொடுத்துடணும். அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர், நீங்கள் ஒரு டென்யூர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி பணத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம். பட் அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது பெனால்ட்டி சார்ஜஸாக எடுத்துப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை.
அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம். இப்போ நம்ம ஸ்பெஷல் எஃப்டியான 444 டேஸ்க்கு எவ்வளோ வட்டி அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் சிட்டிசன் 60 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே இதுக்கான வட்டி வந்து 7.25% கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 444 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வட்டி 7.75%ஆக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வட்டி விகிதங்கள். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் சிலது பார்க்கலாம். இது கால்குலேஷன் வந்து நான் மெச்சூரிட்டி அப்போ, அதாவது நான் மந்த்லி குவார்ட்டர்லி எப்படி வேணால் இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் மெச்சூரிட்டி அப்போ வாங்குறீங்க, அதாவது இந்த 444 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா மெச்சூரிட்டி அந்த டைமில் நீங்கள் வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் மொத்தமாக வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி குவார்ட்டர்லியில் கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75%. நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ வட்டி அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு 25,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி வந்து வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ரூ. 2,283. இந்த 444 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் கிடைக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் 25,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வட்டி மட்டும் ரூ. 2,446. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இதே 50,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் ரூ. 4,566. இதே சீனியர் சிட்டிசன் 50,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரூ. 4,893 வட்டி கிடைக்கும். ரூ. 1,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 9,133 வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 9,787 வட்டி கிடைக்கும். ரூ. 2,00,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 18,267 சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 19,574 வட்டி கிடைக்கும். ரூ. 4,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 36,534 வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 39,148 வட்டியாக கிடைக்கும். ரூ. 7,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 63,934 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே ரூ. 7,00,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வட்டி மட்டும் ரூ. 68,509 கிடைக்கும். அண்ட் ரூ. 10,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 444 நாளைக்கு ரூ. 91,335 கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் ரூ. 10,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வட்டி மட்டும் ரூ. 97,870 கிடைக்கும். ஸோ இந்த ஷார்ட் டைமில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ கனரா பேங்க்லேயே பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டென்யூரை விட இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தேவைப்படுறவங்க நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.